அன்பு அமையும் ஆற்றல் உலகத்துக்கு இன்பமெல்லாம் தானே தரும். ஸோ ஒரு அன்பு தர ஒரு ஸ்ட்ரென்த்து இந்த உலகத்தையே எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹாப்பினஸில் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே உண்மை. உங்களில் எவ்வளோ பேர் இந்த ஒரு அன்புங்கிற ஒரு விஷயம் இருக்கனால தான் உலகமே இயங்கிகிட்ருக்கு, சின்ன சின்ன ஹாப்பினஸ் எல்லாம் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு நம்புகிறீங்க. நான் அதை நம்பக்கூடிய ஒரு ஆள் தான். ஒரு நாள் நான் அப்படியே ப்ராக்டிஸ்லாம் முடிச்சு வண்டியில் போயிட்டுருக்கேன். ஒரு நைட்டு ஒரு 9 இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் நான் மோஸ்ட்லி யாருக்குமே லிஃப்ட் கொடுக்கவே மாட்டேன் போகும்போது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைம் லிஃப்ட் கொடுத்து ஒரு ட்ராஜடிக்கான இன்சிடெண்ட்டை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதில் எனக்கு ரொம்பவே பயம். அன்றைக்கி என்னமோ எனக்கு கண்டிப்பாக நிறுத்தணும்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு காய்கறி கூடெல்லாம் கையில் வச்சுட்டு நின்றுருந்தாங்க. தெரில, பார்க்கும்போதே சரி இவங்க கண்டிப்பாக டெஸ்பரேட்டாக யாருக்கோ வெயிட் பண்ணுறாங்க, ஒரு லிஃப்ட் யாராவது தருவாங்க அப்படின்ட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சா அந்த நேரத்தில் என்னன்னு தெரியல. நான் நிறுத்திட்டேன். யூஸ்வலாக நிறுத்தாத ஒரு ஆள் நிறுத்திட்டேன். அப்புறம் ஏறி உட்காந்தோடனே, தம்பி அம்மாவை கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க சொன்னாங்க. அம்மா நான் இப்படி ரைட் சைடில் போயிடுவேன், அதுக்கு முன்னாடியே கட்டாயி திரும்பிடுவேன் அப்படின்னேன். அப்படியா தங்கம், நீ கொஞ்சம் நாங்கள் கொண்டு போய் விட்டுறியா, நாங்கள் போய் இந்த காய்கறியெல்லாம் விற்றுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும், அங்கேருந்து நான் நடந்து போனால் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டேன். போக போக அவங்க சொன்ன ஏரியா ரொம்ப இருட்டாக இருக்குது, இருட்டான ஏரியாவாக இருக்குது. அதுக்குள்ளே நிறைய வீடுகள்லாம் இருக்குது, சின்ன சின்ன ஒரு 10-15 வீடு தான் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் போகிறதுக்குள்ளே அவங்களோட கதையை ஓப்பன் அப் பண்ணுறாங்க. அவங்க பேசுனதே எப்படின்னா, அம்மா அப்பா அப்படி தான் அவங்களே பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தங்கம் அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணு, அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு என் பொண்ணை படிக்க வச்சுட்டு நான் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இது பண்ணிட்டுருக்கேன். என்னக்கா வேலை செய்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல் டைமாக ஒரு காய்கறி கடையில் தான் நான் வேலை செய்கிறேன். முடிச்சுட்டு நான் அதிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு போய் அப்புறம் ஒரு இந்த மாதிரி நைட் ஒரு 6 மேலே எங்கிட்ட ரெகுலராக காய்கறி வாங்குகிற கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சமைச்சு கொடுப்பேன், பொண்ணுக்கு கொடுப்பேன். இப்படி தான் ஓடிட்டுருக்கு. நிறைய கடன் வாங்கி வச்சிட்டார் அப்பா, அதெல்லாம் கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. கேட்க கேட்க எப்படி ஒரு ரொம்ப வெகுளித்தனமாக இருக்காங்களே, ஒரு 5 நிமிஷம் என் கூட வண்டியில் வர போகிறாங்க, இவ்வளோ விஷயம் அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை, சொல்கிறாங்க. நான் ரொம்ப அமைதியாக கேட்டிருக்கேன், இன்டரப்ட் பண்ணாமல் இதை கேட்டிருக்கேன். நான் உடனே என்னோடய மொத்த கதையும் சொல்லலை, நானும் புலம்புறம்பார் அந்த மாதிரி சொல்லலை. நான் எனக்கும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம்லாம் இருக்குக்கா, அதோட நீங்கள் சொல்கிறதுக்கான அந்த பெயின் என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது. கண்டிப்பாக இது சரியாகுது, இவ்வளோ கஷ்டப்படுறவங்க எப்போவுமே ஒரு நாள் மேலே வந்துடுவாங்க, சரியாயிடுவாங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இறக்கி விட்டுட்டு நான் வேணால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உங்களை திருப்பி கொண்டு போய் வீட்டிலே ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா நீ போ, நான் இதை விற்றுட்டு போகிறக்கு டைம் ஆயிரும், அதுக்கப்புறம் வேறு யாராவது வந்தாங்கன்னா லிஃப்ட் கேட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு லிட்டரலாக கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. நான் லைட்டாக அப்படியே இது பண்ணிட்டு சொல்கிறேன், அக்கா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கண்டிப்பாக ஜெயிச்சு மேலே வந்துடலாம், நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேன். அங்கேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு இது ரொம்ப என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி மோஸ்ட்லி நம்ம வண்டியில் போயிட்டுருக்கும்போது தான் பல யோசனைகள் வரும். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது பல யோசனைகள் வந்துட்டுருக்கோம். அப்படி வந்துட்டுருக்கும்போது இவங்க என்ன ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக நம்ம வந்திருக்காங்களா, இல்லை எந்தவித சோர்ஸும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆளுக்காக அவங்க ஒரு அன்பு காட்ட முடியுது. கிளம்பும்போது அவங்க என் தலையில் கை வச்சு நீ நல்லா இருப்ப சாமி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க கிளம்பும்போது. அவ்வளோ பெரிய ஒரு தியாகம் ஒன்றும் நான் பண்ணல, இங்கேருந்து அவங்க கொண்டு போய் விட்டு வந்தேன். ரொம்ப ஈஸி, அன்புங்கிற தரதுக்கான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதை ஒரு செகண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு யோசித்தோம்னா நம்மளுக்குமே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்குமே அது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த அன்புங்கிற விஷயம் எந்த ஒரு லிமிட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம உறவுகள் நம்ம கூட இருக்கும். அது அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு உண்மை, மறுக்க முடியாத ஒரு உண்மை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு செடியை வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு செடி வந்து வளர்க்கலான்னு சொல்லி வாங்குறீங்க. அந்த செடியில் அவ்வளோ லைஃப் லெசன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் லேட்டராக வந்து ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து அது ரியலைஸ் பண்ணேன். இப்போ ஒரு செடிக்கு வந்து ஓவர் வாட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஏன்னா அது வந்து ரொம்ப புது செடி. அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அக்கறை எடுக்கிறேன்னு நினச்சி என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய தண்ணியை ஊற்றி அதை ஸ்பாயில் பண்ணுறீங்கன்னா ரீசெண்ட் டைமில் அந்த மாதிரி ஒரு வேலையை நான் பண்ணேன். அதனால அந்த எக்ஸாம்பிள் நான் டக்குன்னு சொன்னேன். ரொம்ப அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லி நிறைய தண்ணி ஊற்றி அந்த செடியை முடிச்சு விட்டேன். கஷ்டமாக இருந்துச்சு. அது என்னடா வேரோடு வந்துருச்சேடா, நல்லா இருக்கும்னு நினச்சி ஊற்றுறமே அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த செடிக்கு நம்ம தண்ணியே ஊற்றாமே விட்டோம் அப்படின்னா சேம் அது வந்து முடிஞ்சு தான் போயிடும். அது வாடி போய் தேவைப்படுற தண்ணி இல்லாமல் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒரு செடி இருக்குன்னா அதில் ஒரே ஒரு லீஃபு, ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் வந்து கெட்டிருக்கு, வாடி போயிருக்கு அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணாமல் விட்டோம்னா மொத்த செடியுமே பாதிச்சிடும். இதெல்லாம் சும்மா ரீசெண்ட் டைமில் செடி டெய்லியும் வந்து பார்க்குறேன், நான் இருக்க இடத்துல இருக்குது அப்படிங்கிறனால சின்ன சின்ன விஷயம்லாம் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் நான். ஓகே, இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. இது எக்ஸ்ட்ரீமாக வந்து ஹியூமன் லைஃப்ஸில் வந்து கனெக்ட் ஆகுது. இந்த பிளான்ஸோட லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ எப்படி ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் எனக்கு பிடிக்கும் ரொம்ப அவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி நம்ம காமிச்சிக்கிறதும், ரொம்ப ஷவர் பண்ணுறதும், ஓவர் வாட்டர் பண்ணுறதுங்கிறது அதுதான் நான் மீன் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணும்போதும் அது வந்து சஃபகேட்டட் ஆயிரும். அதே மாதிரி அதை சுத்தமாக கண்டுக்காமே விட்டீங்கன்னாலும் சஃபகேட்டட் ஆயிரும். அதுக்கான அளவு உப்பு தேவையான அளவு மாதிரி எதுவுமே வந்து ஜாஸ்தியாக போயிடுச்சுனாலும் இல்லை இல்லாமல் கம்மியாக போயிட்டாலும் கஷ்டம்தான். அது நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பு எதுனாலும் அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ என் ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் சரி, திஸ் இஸ் அப்ளிகபிள் கைஸ். இதே மாதிரி ஒரு பத்தேர் பாஞ்சாலி அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரான ஒரு ஃபிலிம் வந்து பார்த்துருக்கேன். உங்களில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ரொம்ப பழைய படம், சத்யஜித் ரேயோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம். அது ரொம்ப பெரிய கதைலாம் இருக்காது. ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி இங்கே இருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அதை அவங்கள பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கதை. அந்த கதையில் வந்து அவ்வளோ அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு ஃபேமிலியில், அந்த அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு கதை தான் அது. அப்படி இருக்கும். அதில் ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஷாட்டு என்னை ரொம்பவே வந்து என் டெய்லி லைஃப்பில் ஒரு சேஞ்சை வந்து அது கொண்டு வந்துச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டி வந்து ரொம்ப வயசான பாட்டி அதில் இருப்பாங்க. அவங்கள ஒவ்வொரு சீனில் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு இருந்தால் எப்படி இருப்பாங்க ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு பாட்டி தான். அவங்க கடைசியாக வந்து இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட தண்ணி கேட்பாங்க. அவங்க நீயே எடுத்து குடிச்சுக்கோ அப்படிம்பாங்க. அவங்க போய் சிரிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து அவங்க குடிச்சிட்டு மீதி இருக்க அந்த தண்ணியை பக்கத்தில் இருக்க செடிக்கு வந்து ஊற்றுவாங்க. அந்த ஒரு ஷாட்டு எனக்கு எப்படி அது எனக்கு இம்பேக்ட் ஆச்சு, ஹிட் ஆச்சுன்னே தெரியல. நான் அதை ரொம்ப இன்டென்ஷனலாக எடுக்கல. நிறையா அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஷாட் வந்து என்னை ரொம்பவே இம்பேக்ட் பண்ணி, எப்போல்லாம் நான் வந்து தண்ணி குடிக்கிறேனோ அதில் தண்ணி மீதி ஆச்சுன்னா நான் முதல் கீழேயோ டஸ்ட்பின்லேயோ ஊற்றுவேன். அந்த மாதிரி பண்ணாமல் நான் அது கிட்ட ஏதாவது செடி இருந்துச்சுன்னா அதுக்கு ஊற்ற ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ரொம்ப ஓவர் வாட்டர் பண்ணி தான் ஒரு செடியை முடிச்சு விட்டேன். பட் ஸ்டில் ஒரு 5-6 செடியை காப்பாற்றி வச்சுருக்கேன் கைஸ். ஸோ அந்த ஒரு இம்பேக்ட்டு இப்படி எனக்குள்ளே ஒரு சேஞ்சு நடந்தது. அது எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது இந்த அன்பு தான் எல்லாத்துக்கும் கொடுக்கறது. நம்மளால் கொடுக்கவும் முடியும், எடுத்துக்கவும் முடியும். அது எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை கொடுத்து இருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஹாப்பியாக இல்லைனாலும் அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த லவ்வுங்கிறது எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்து லவ்வுங்கிறது எவ்வளோ
எவ்வளோ மொமெண்ட்ரியாக இருக்கோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த மொமெண்ட்டில் எவ்வளோ நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கோம், அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டை வந்து நம்ம எவ்வளோ வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் மொமெண்ட் எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டாக நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து மேட்டரே தவிர, அது என்றைக்குமே நம்ம கூட இருந்துரும் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. பிகாஸ் அது நடக்க போகிறது கிடையாது. இன் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஐ எம் டெல்லிங். ஈவன் வித் யுவர் பேரண்ட்ஸ், தே ஆர் நாட் கோயிங் டு பி ஸ்டே ஃபார் எவர். எனி ஒன் இன் யுவர் லைஃப், யாராக இருந்தாலும் அவங்க அந்த இது வரைக்கும் என் மூச்சு நிற்கிற வரைக்கும் அவங்க இருப்பாங்கன்னு யாருக்குமே நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ண முடியாது. எல்லாம் ஒரு ஜேர்னியில் இங்கேருந்து பஸ்ஸில் வந்து போகிறோம், கோயம்புத்தூர் டு சென்னை வந்து போகிறோன்னா, அங்கேருந்து பக்கத்தில் யாராவது உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து வர ஒரு ஸ்டாப்பில் இறங்கிடுவாங்க. அப்படி இல்லையா, அந்த கண்டக்டர் நல்லா பேசியிருப்பார், இறங்கும்போது அவருக்கு பாய் சொல்லிட்டு வர வேண்டியதான். அந்த மாதிரி அந்த ஒரு ஜேர்னி, அந்த ஒரு ட்ராவலில் லைஃபோட அந்த ஜேர்னியில் நம்ம சந்திக்கிற பீப்புளெலாம் வந்து நம்ம அந்த மொமெண்ட்ரியாக இருந்துக்கணும். மொமெண்ட்டை வந்து மதித்து அந்த நேரத்துக்கான நியாயத்தை நம்ம ஜாலியாக எடுத்துக்கிட்டு போகணுமே தவிர, ரொம்ப வந்து என்ன இவர் வந்து நம்ம கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாப் வரைக்கும் இவர் வந்திருக்கலாமேன்னு யோசித்து மனதை புண்படுத்திக்க கூடாது இப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இது ரிலேட் ஆச்சுன்னா நீங்களுமே எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை, பட் ஸ்டில் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாவது பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஷேர் யுவர் லவ் வித் யுவர் லவ்டு ஒன்ஸ். எல்லாருக்கிட்டையுமே லவ்டு ஒன்ஸுன்ட்டு இல்லை, பார்க்குற யாரோ ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் கூட இப்போ எந்திரிச்சு நம்ம பஸ்ஸில் சீட்டு கொடுக்குற மாதிரி தான். சின்ன ஷார்ட் ஆஃப் லவ், அதை நம்மளால் முடிஞ்சது அது, அந்த அன்பை ஷேர் பண்ணி இருப்போம். ஒரு மெய்யழகன் படத்து மாதிரி நம்ம லைஃப்பை வாழணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது மைண்ட் லெவலில். மற்றபடி மற்ற டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்க தான் செய்யும், பட் ஸ்டில் அட்லீஸ்ட்டு நம்மளோட மென்டல் ஹெல்த்தை சூப்பராக காப்பாற்றிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு டூல். அன்பு இஸ் எ குட் டூல். திருவள்ளுவர் சொன்னது வந்து ரொம்ப சரி. அதுக்காக நிறைய குறள் எழுதியிருக்காரு, அது எல்லாமே எனக்கு தெரியாது. இதோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்னது மட்டும்தான் எனக்கு தெரியும். யா, அப்ளை திஸ் இன் யுவர் லைஃப். ஹாப்பி. பார்த்துக்கிட்டா சிரிச்சுக்கோங்க. எவ்வளோ அவங்க நம்மளை இது பண்ணியிருந்தாலும், கஷ்டப்படுத்தியிருந்தாலும், இன்னொரு நாள் என்றைக்கோ பார்க்க போனீங்கன்னா சின்னதாக ஒரு சிரிக்கலாம். நம்மளால் முடியும். அது முடித்தா அப்போ பரவாயில்ல, நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க, நம்ம லைஃப்பில் இருக்கவங்க ஓகே, நம்மளை வந்து ஒரு குட் பார்ட்டாக தான் நினைக்கிறாங்க. நம்ம வரது யாருக்கும் அன்கம்ஃபர்டபுள் இல்லைங்கிறது நம்மளால் பண்ண முடியும்னா, அந்த ஃபீலிங் கொடுக்க முடியும்னா நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். எதுக்கு ஒரு பேடாக ஃபீல் பண்ண வச்சுட்டு அதை இதையும் பண்ணிட்டு என்ன நான் சொல்கிறது. அதனால் நல்லா அன்பு பகிர்ந்து இருங்கள். டெய்ரி மில்க் சாப்பிடுங்கள், கொண்டாடுங்கள், ஸ்வீட் கொண்டாடு. பாய் பாய். See you on the next episode.